ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் அது எப்படி இருந்தாலும் எல்லா தேட்டரையும் போட்டு அவங்க கலெக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் படம் புது டீம் வருது அப்படின்னும் பொழுது படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது ரிலீஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சிரமம். கண்டிப்பாக. அப்படி அது ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகி படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுன்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஒரு சில படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. நிறைய நல்ல படங்கள் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் இன்னும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் நல்ல கதை, நல்லா படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா பயங்கர ஹிட் ஆயிருக்கும், பட் படம் ரிலீஸ் ஆகாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கா? ஒரு படம் இருக்குது. என்ன படம் சார்? கவிதை படம் பேர். டைரக்டர் வந்து அரவிந்தராஜ். அதாவது ஊமை விழிகள் உழவன் மகன் இதெல்லாம் பண்ணார் இல்லையா அவர். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக. சிங்கிள் கேரக்டர். அதாவது சுனாமியில் வந்து ஒரு போட்டு வந்து மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்கும். அதுக்குள்ளே அந்த போட்டுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு உயிரோடு இருப்பாள். இவள் வெளியே வந்தாலா இல்லையா, அதுதான் கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அந்த போட்டுக்குள்ளே தான் ஷூட் பண்ணியிருப்போம். ஒரு ஷாட்டு கூட வெளியே வந்திருக்காது. 2 hours ஃபில்ம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் கூட போர் அடிக்காது. 2 சாங் இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களாம் அப்படி பாராட்டினாங்க. தானு சார்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் ரொம்ப உங்களுக்குலாம் நேஷனல் அவார்டு கிடைக்கின்ற அளவுக்கு பாராட்டினார். அந்த படம் எதனால் ரிலீஸ் ஆகலைன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு யூனிக்கான மூவி. அதெல்லாம் வந்திருந்தா வந்து ஒத்த செருப்புன்னு ஒரு படம் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆமாம், சிங்கிள் கேரக்டர்னு வச்சு சொன்னார் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் அது பண்ண படம், அது ரிலீஸ் ஆகலை. அந்த வேதனை இன்னும் இருக்குது எனக்கு.